செஸ் பாக்ஸிங் அப்படின்ட்டு. செஸ் பாக்ஸிங். ஆமாம். ஸோ இவர் சொன்ன மாதிரியே தான் 2 ஸ்போர்ட்ஸை வந்துட்டு ஏன் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செஸ்ஸையும் பாக்ஸிங்கையும் சேர்த்து வந்துட்டு வச்சு விளாட்றது தான் இந்த ஸ்போர்ட்ஸ். கம்பைன் கிளாஸ் மாதிரி. அதுதான். ஸோ எப்படின்னா செஸ் விளாட்றவங்க அறிவாளியாக இருப்பாங்க, அதுதான் வந்துட்டு பின்பமாக இருக்குது. அதே மாதிரி பாக்ஸிங் பண்ணுறவங்க உடம்பு ரீதியாக ரொம்ப பலமாக இருப்பாங்க. ஸோ 2 இதுவுமே சேர்த்து யார் ரொம்ப அறிவாளியாகவும் பலமாகவும் இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த செஸ் பாக்ஸிங் அப்படிங்கிறது வந்துச்சு. ஒரு ரவுண்ட் பாக்ஸிங் இருக்கும், இன்னொரு ரவுண்ட் செஸ்ஸில் இருக்கும், இன்னொரு ரவுண்ட் பாக்ஸிங்கில் இருக்கும், இப்படி செஸ்ஸில் இருக்கும், மாற்றி மாற்றி அத்தனை ரவுண்ட்ஸ் போவோம். யார் நிறைய பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு வின்னர் கடைசியில். எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்துட்டு காயின் நவுத்துறாங்க அப்படின்னா அந்த சைடு வந்து தவடாலே ஒரு குத்து அங்கே விளையாடுவாங்க. இப்படி மாற்றி பண்ணுறது செஸ் பாக்ஸிங்கு. இன்னொரு செஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அண்டர் வாட்டர் செஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதை யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்டர் வாட்டர் செஸ்ஸா? காயின்லாம் மிதக்குமே அப்போ. அதுக்கேற்ற மாதிரி காயின் ரெடி பண்ணி ஸ்விம்மிங் பூலில் தான் விளாட்றாங்க. ஒரு 3-4 ஃபீட்டுக்கு அடியில் தான் இந்த கேம் விளையாடுவாங்க. எக்ஸாக்டாக செஸ்ஸுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குதோ அதே ரூல்ஸ் தான் இந்த கேமுக்கும், இந்த செஸ்ஸுக்கும், அண்டர் வாட்டர் செஸ்ஸுக்கும். ஆனால் வந்துட்டு பிளேயர்ஸ்லாம் தண்ணிக்கு மேலே இருப்பாங்க, செஸ் போர்டு வந்து தண்ணிக்கு கீழே இருக்கும். 2 பிளேயர்ஸுமே மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பிளேயர் என்ன பண்ணோம் அப்படின்னா மூச்சை பிடிச்சிட்டு கீழே போயிட்டு செஸ்ஸு காயின் நவுத்து வைக்கணும். மேலே இருக்கிற பேர் அவன் மேலே வந்த பிறகு இந்த இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கீழே போயிட்டு அடுத்ததை பார்த்து இது பண்ணுவான். சப்போஸ் நீங்கள் கீழே போயிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு அதுவும் திக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மேலே போயிடணும், உங்களுக்கு ஒரு மூவ் கட் ஆயிடுவாங்க. ஆமாம், அடுத்த மூவ் அவங்க தான் பண்ணணும். இல்லீகல் மூவ்ஸ் ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்போசிட் டீமு வின்னு. சில பேருக்கு எப்படி ஆகும் அப்படின்னா எனக்கு மூச்சு முடிஞ்சு எனக்கு அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கிவ் அப் பண்ணிடலாம், அடுத்த டீம் வந்துட்டு வின்னருவாங்க. ஸோ இது வந்துட்டு அண்டர் வாட்டர் செஸ்ஸு விளாண்டு போர் அடிச்சு போச்சு எனக்கு ஒரு கிக்கு வேணும் அப்படின்னா இந்த அண்டர் வாட்டர் செஸ்ஸை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. இது ஒரு ஸ்போர்ட்டாக இருக்குது, ரிச்மேன் ஸ்போர்ட்ஸாக இருக்குது. நம்ம விளாட்றதுனா இங்கே மெரினா பீச்சில் போய் விளாட்லாம்.